தமிழ்நாடு உண்மையிலேயே இந்தியாவின் பெண் தொழில்துறை தொழிலாளர் சக்தியின் ஒரு சக்தி மையமாக உள்ளது. அதற்கு காரணம், நாட்டில் உள்ள பெண் தொழிலாளர்களில் 43% பேர் உண்மையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். மேலும் அவர்கள் பெண்களை உற்பத்தி துறையிலும் தொழிலாளர் படையிலும் மிகவும் அழகாக ஒருங்கிணைத்துள்ளனர். எனவே நாட்டில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி பிரிவுகளில் சுமார் 16 லட்சம் பெண்கள் இருந்தால் அவர்களில் சுமார் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். எதை நினைச்சு ஓட்டு போடுறீங்க? எதை நினச்சி ஓட்டு போடுறோம்? எங்களுக்கு கார்டில் 1000 ரூபாய் வருது மாதம். பையன் காலேஜ் படிக்கிறான், அதுக்கு 1000 ரூபாய் வருது மாதம். வருஷத்துக்கு 55,000 வருது எங்கள் பையனுக்கு. இதில் எங்களுக்கு சலுகை வருது. இப்போ கம்பெனியில் வேலை செஞ்சாதான் எங்களுக்கு காசு, இல்லைன்னா இல்லை. ஆனால் அது இந்த ஆட்சியில் வருதா இல்லை எப்போதுமே வருதா? இது ஆட்சியில் மட்டும் வருது. ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும்தான் அது வருது. இப்போ விஜய் புதுசாக வந்திருக்காருல்ல, அவரை பற்றி நம்மளுக்கு அனுபவம் இல்லை, படத்தில் மட்டும்தான் அனுபவம். கலைஞர் காசு கலைஞர் காசு 1000 ரூபாய் வருது. நாங்கள் நிலம் வச்சுன்னு இருக்கிறோம், விவசாயம். அதுக்கு 6000 ரூபாய் வருது வருஷத்துக்கு 6000 ரூபாய் வருது. அவ்வளோதான். அது நல்ல சந்தோஷம் தானே. விஜய் சப்போர்ட் கிடையாது. அவரை பத்தி ஒன்றும் எதுவுமே தெரியல எங்களுக்கு. தெரியாது, தெரிஞ்சுக்கோ அவரை பத்தி. நான் தளபதி தான், தளபதிக்கா ஓட் பண்ணுவேன், அவ்வளவுதான். யார் அவர் வராரு வரல, ஆனா அவரு தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். நானும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க அதான் நினைக்கிறாங்க. ஸ்டாலின் தான் வரணும், சாரி விஜய் தளபதி தான் வரணும். விஜய் தளபதி எதுக்கு வரணும்? உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? என்ன பண்றாரு பண்ணல, ஆனா அவரு தான் வரணும். இளைஞ வரட்டுமே, வரவங்களே வந்து எப்படி புதுசா யாருன்னா ஒருத்தர் அவரு என்ன செய்வோம் பார்ப்போம், அவ்வளவுதான். உங்களுக்கு உங்க குடும்பத்தை பத்தி கவலை, உங்களை பத்தி கவலை இருக்கு, அதெல்லாம் அவர் பண்ணுவாரா? பண்றாரு பண்ணல, ஆனா அவரு வரணும். அவருக்கு நாங்க பண்ணுவோம் ஓட்டு. அவர் என்ன பண்ணாருன்னு? அவர் என்ன பண்ணாருன்னாலாம் இல்ல, அவர் வரட்டும். அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். வந்துக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அதான் அவரும் பண்ண போறாரு. தளபதி வரட்டும், அதான் எங்களோட ஆசை. ஆமா, என்ன பண்றாருன்றது முக்கியம் இல்ல. ரொம்ப பிடிக்கும். ஆமா, இளஞ்செய ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரு. இளைஞ அவர் வரட்டும். நீங்களும் ஓட்டு அந்த பக்கம் தான் போறதா? ஆமா, நாங்க அவருக்கு தான் போடுவோம். விஜய் தளபதி தான் எங்களோட ஓட்டு, அவருக்கு தான். உங்க பேர் என்ன? எங்க பேர நாகராணி. மீட்டிங் போயிருந்தீங்களா? வெள்ளூருக்கு மீட்டிங் போயிருந்தீங்களா? காசு கொடுத்தாங்களா, கொடுக்கலையா? யாருக்கா காசெல்லாம் நாங்க எதிர்பார்க்கறது இல்ல, ஆனா தளபதி வரணும், அதான் நாங்க நினைக்கிறோம். வருவார் அவர் தான்.